Ich möchte das umtauschen. I would like to exchange. Umtauschen exchange. Was is this ordnance issue? So இது என்னென்ன ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே டி பவர் பேங்க் இது. ம் சி. அடுத்தது ம் 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 டே ஓகே. Horen Sie die Umfrage was passed zusammen. ஸோ ஒரு ஆடியோ கேட்டுட்டு நீங்க எது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? Tariq handy Akku is off to clear. ஸோ ஹேண்டி பேட்டரி வந்து ஆஃப் பண்ணால் எம்டி ஆகுது. அதனால என்ன பண்ணும் அது? ஆஹா ஹேண்டி பேட்டரி வந்து ஆஃப் பண்ணால் எம்டி ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணணும்? தாரும் வில்லேர் ஐன பவர் பேங்க் ஆஃபன். ஸோ அதனால அவர் என்ன பண்ணுறாரு, பவர் பேங்க் வாங்கணும்னு நினைக்கிறாரு. மார்லாஸ் காஃபோரர் ஃபங்க்ஷனியட் நிட். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. அது என்ன பண்ணும்? deswegen reparieren lassen. ஸோ ரிப்பேர் பண்ணும். மார்க்ஸ் லவுட் ஸ்பீக்கர் கேட் நிக்ட். ஸோ அவரோட லவுட் ஸ்பீக்கர் வந்து வேலையே செய்ய மாட்டேங்குது. எதுமா? ஆஹா ஆஹா ஆக்சுவலி அவர் சொல்லும் போது வந்து நேற்று தான் வாங்கினேன் அப்படின்னாரு.
So daher will so exchange பண்ணனும். Fabius ladder cable is so old. So அவரோட கேபிள் வந்து ரொம்ப பழசா இருக்கு. அதனால என்ன ஆகுது? So Elena had a stick for Lauren. So அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க எங்கேயோ யூஎஸ்பி ஸ்டிக். அதனால என்ன பண்ணணும்? புதுசா வாங்கணும். நெக்ஸ்ட் ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபால்கன், அவுஸ்ட்ருக்கன், தேசார், தஸ்வேகன், தாரும், தாஹர், இது எல்லாமே மீனிங் என்ன? தேர்ஃபோர் என்ற மாதிரி மீனிங் வரும். ஸோ இங்க பாருங்க, all these four words another synonym in Germany. Therefore இல்ல that's why அப்படின்ற வேர்டுக்கு. ஸோ they shall be எதுக்கு யூஸ் பண்றாங்க? both spoken and written German. deswegen வந்து என்ன சொல்றது, அது எப்பவுமே deshalbுக்கு மாத்தி விடுவாங்க. ரொம்ப deswegen வந்து ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுவாங்க. தாரும் வந்து எவ்ரிடே ஸ்பீச்ல யூஸ் பண்ணுவாங்க. தாஹர் கூட ரொம்ப ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா கரெக்ட், இது எல்லாத்துக்குமே நாலுக்குமே ஒரே ஒரு மீனிங், therefore or that's why. ஸோ இது காப்பி பண்றீங்களா? பண்ணியாச்சா? ஸோ யூ கேன் யூஸ் they shall, deswegen, darum, daher to show cause and effect relationship in the sentence. ஸோ இது கூட அப்படிதான் இருக்கு பாருங்க. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா, es ist sehr kalt, deshalb ziehe ich eine Jacke an. ஸோ ரொம்ப கோல்டா இருக்கிறதுனால யாக்க போடுறேன் அப்படின்னு. Ich habe wenig Zeit, deswegen kann ich nicht lange bleiben. I have only little time, that's why I can't stay long. Mein Handy is kaputt, darum kaufe ich ein neues. Die Bahn kommt nicht, daher gehe ich zu Fuß. So லாஸ்ட் ஒன் பாருங்க, இந்த நாலுல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தி பான் காம்ஸ் நெக்ட், ஸோ ட்ரெயின் வரல, அதனால நான் என்ன பண்றேன்? வாக் பண்றேன். they shall be, deswegen, they. So everything, all the four mean the same thing. டோன்ல மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும். இது காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே. so thus, so that, ரெண்டு சேர்த்து பிரிச்சு சொல்லியிருக்காங்கன்னா, இது எப்படி, இது வந்து ஹவுப்சாட்ஸ். ஸோ இதுவும் ஹவுப்சாட்ஸ், இதுவும் ஹவுப்சாட்ஸ். ஹவுப்சாட்ஸ்னா மெயின் கிளாஸ், இங்கிலீஷ்ல வந்து கிளாஸ் அப்படின்வாங்க. ஹவுப்சாட்ஸ். ஸோ டாரிக் இஸ் ஃபீல் இன்டர்வியூஸ், எப்பவுமே டிராவலிங்காக இருக்கிறாரு. அதனால என்ன தேவைப்படுது? therefore he brings he needs a power bank. இது மெயின், இது ஆக்சுவலி மெயின் சென்டென்ஸ். இது வந்து சபார்டினேட் கிளாஸ், அதாவது நேபன்சாட்ஸ் அப்படின்வாங்க. Online gibt es keine Beratung. So in online there are no Beratung suggestions. So thus any suggestions எல்லாம் எதுவுமே இல்லை. அதனால so thus தாரிக் வந்து prefers to go to the shop. அதனால தாரிக் வந்து ஷாப்புக்கு போகணும். so that அப்படின்னு இந்த so thus பிரிச்சு சொல்றது எப்படின்னா, their cough-farer was so tired. first ஹாப்சாட்ஸ்ல வந்து so வந்துடும், நேவன்சாட்ஸ்ல வந்து thus வந்துடும். So the headphones are so expensive that we have to save for a long time. ரொம்ப நாளைக்கு பணம் மணி சேவ் பண்ற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு. so tired adjective கிட்ட யூஸ் பண்ணுவாங்க, இது ரீசன் சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் சென்டென்ஸ் இருக்கு. ரெண்டுமே ரிசல்ட் என்ன கான்சிக்வன்ஸ், ஆனால் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது நோட் பண்ணிட்டீங்களா?
இது இது வரைக்கும் ஓகே. ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஸோ தஸ் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ தஸ் ஸோ இது ரெண்டுத்துலையுமே எப்படி யூஸ் பண்ணாலுமே verb is going at the end of the sentence. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதாவது கனெக்டரை இல்லை கன்ஜங்டிவ் எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா verb எந்த பிளேஸில் இருக்குன்னு செக் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் அங்கே நோட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Ich brauche ein neues Handy. அதுதான் சரியா? நெக்ஸ்ட் holen Sie das Gespräch zwischen Max und der Verkäuferin. Was möchte Max? ஸோ மார்க்ஸ் என்ன பண்ணணும்? செல்லருக்கும் மார்க்ஸ்க்கும் இருக்கிற கான்வர்சேஷன்ல மார்க்ஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஸோ அதே மாதிரி அதே இதில் வந்து சரி நெக்ஸ்ட் டைம் கேட்கும் போது பார்க்கலாம். ஸோ என்ன பண்றாரு? Er möchte einen Lautsprecher umtauschen. ஓகேவா? Er möchte einen Lautsprecher umtauschen. ஸோ மறுபடியும் சேம் ஆடியோ தான். இதில் வந்து எதெல்லாம் வந்திருக்குன்றதை மார்க் பண்ணணும். ஓகே, எதெல்லாம் வந்திருக்கு? Ist kaputt. Ich möchte umtauschen. இது கூட வருது. Funktioniert nicht. அதுக்கப்புறம் இந்த சைடு kann ich Ihnen helfen? Okay.
இது ரெண்டுமே கூட வந்துடும். செக் பண்ணிங்களா ஹாபன்சி கண்ட்ரோல் இயர்ன் அப்படின்னா செக் பண்ணிங்களா அப்படின்னு. ஹாபன்சி காசன் செட்டல் பில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ என்னன்னா 2 சினாரியோ இருக்கு. நீங்க வந்து இதே மாதிரி சேம் இதே மாதிரி யூ ஹேவ் டு ரைட். ஒன்று வந்து லெட்ஸ் ஓக்க பவர் பேங்க் கெட் லார்ஜ் நெட். ஸோ பவர் பேங்க் வாங்கினீங்க ஆனால் சார்ஜ் ஆக மாட்டேங்குது, கேபிள் எல்லாம் ஓகேவா இருக்கு. ஸோ அது வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இன்னொரு புது பவர் பேங்க் கொடுக்க சொல்லி மாற்றணும். ஸோ இவங்க செல்லர் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக கனெக்ட் பண்ணீங்களா, கேபிள் செக் பண்ணீங்களா, பில் இருக்கா அப்படிலாம் கேட்கணும். இன்னொன்று என்னன்னா கெஸ்ட் அண்ட் காஃப் ஃபாரர் கெட் ஆஃப்ட். ஹெட்ஃபோன்ஸ் வாங்கியிருக்கீங்க, அது நல்லா ஒர்க் ஆக மாட்டேங்குது, எல்லாமே ட்ரை பண்ணிட்டீங்க, நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துட்டு மணி வாங்கணும். இவங்க ரிஸ்டிக் இன்ஸ்டால்கேட் நல்லா இன்ஸ்டால் பண்ணீங்களா, பில் இருக்கா, இது கேரண்டி இருக்கா, அதெல்லாம் கேட்டு அவங்க இது பண்ணணும். ஸோ 2 டைலாக்ஸு எனக்கு அனுப்பணும். சரிங்களா? So smart wonen sehen Sie das Foto an, was können Häuser wohnen mit smart technology. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஹவுஸ் அப்படின்னா என்னெல்லாம் இருந்தால் அது ஸ்மார்ட் ஹவுஸாக நீங்கள் எடுத்துப்பீங்க? ஒரு ஸ்மார்ட் ஹவுஸ்னா என்னெல்லாம் இருக்கும்? ஸோ ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும்? சரி, நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கே போயிடலாமா? ஸோ இந்த ஸ்மார்ட் ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டு படிச்சிங்களா மீனிங்களோட இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது எந்த டெக்ஸ்ட் இருந்தாலும் அடுத்த இதில் நீங்கள் படிச்சுட்டு வந்துடணும். சரிங்களா? ஓகே. Smartes Wohnen. Neue Technik verändert das Wohnen. Vielleicht nutzen Sie bereits smarte Geräte zu Hause. Wir haben eine Family besucht, die ihr Zuhause zu einem echten Smart Home gemacht hat. ஸோ நியூ டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், வீடியே மாற்றணும், சேஞ்ச் பண்ணும், ஃபெராண்டட். மேபி யூ ஆர் யூஸிங் சம் ஸ்மார்ட் டிவைசஸ் அட் ஹோம். ஆனால் நாங்கள் ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து நிஜமாவே அந்த வீடு ரொம்ப ஸ்மார்ட் ஹோமாக இருக்குது. Wir klingen an die Tür von Family Singer in einem Neubau in Berlin. ஸோ வந்து நாங்கள் டோர் பெல் அடிக்கிறோம், ஃபேமிலி சிங்கருக்கு, நியூலி பில்ட் இன் பெர்லின். ஸோ தி bewohner des Hauses sehen in jedem Raum auf einen Bildschirm, wer vor der Tür steht. ஸோ தி ஓனர் இந்த இல்லைன்னா என்னன்னு சொல்றது அவங்கள, the persons who live in that house, அதுக்கு என்ன வேர்டு எனக்கு திடீர்னு ஞாபகம் வர மாட்டேன், இருங்க யோசிக்கிறேன். என்ன? இல்ல இல்ல, இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் வரும், ரெசிடென்ஸ். அந்த வீட்டில் இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க? ரெசிடென்ஸ். த ரெசிடென்ஸ் ஆஃப் த ஹவுஸ், அந்த வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ இங்கே பாருங்க, டெஸ் ஹவுசஸ். இங்கே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரெசிடென்ட் ஆஃப் த ஹவுஸ்னா ஃபான் டேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் தி வீட்டில் இருக்கிற ஜனங்க, தி பெவோனர் தஸ் ஓன் ஹவுசஸ் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க. ஜேஹன் இன் ஏடம் ரூம். ஸோ இன் எவ்ரி ரூமில் வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேல வந்து டோர் கிட்ட யார் நிற்கிறாங்கன்றது அவங்க பார்க்கலாம். When der Besucher hereinkommen soll, öffnen Sie die Haustür durch Berühren des Bildschirms. If that person, அந்த விசிட்டர் வந்து உள்ள வரலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து அந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன்லேயே டச் பண்ணாங்கன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகும். Berühren, by touching of the screen, through touching of the screen. Wenn niemand zu Hause ist, kann man eine Videonachricht aufnehmen. ஒருவேளை அந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா அவங்க வீடியோ மெசேஜ் கூட அனுப்பலாம். ஸோ Herr und Frau Singer bekommen die Nachrichten der Gäste direkt auf ihr Handy.
ஸோ அவங்களுக்கு மொபைல்லையே அவங்களுக்கு மெசேஜ் வந்துடும், இந்த மாதிரி so and so person has come to your house அப்படின்னு. Meet them handy können die Bewohner auch den Inhalt der Kühlschranks kontrollieren. ஸோ அவங்க ஃபோன்லேருந்தே வந்து அவங்க ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கு என்ன இல்லைன்னு ஃபோன் மூலமாகவே அவங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம், செக் பண்ணலாம். Sie sehen was ist das and was sie noch kaufen muss. ஸோ என்ன இருக்கு, இன்னும் நம்ம என்ன ஸ்டில் என்ன வாங்கணுன்றது எல்லாமே அதுலேயே செக் பண்ணிடுவாங்க. Im Flur des Hauses fehlt ein großer Monitor auf. Alle haben einen anderen Tagesablauf und hier findet der Austausch der Informationen statt, erklärt Frau Singer. ஸோ ஃப்ளோரில் வந்து ஃப்ளோர்னா ஹால்வே, அந்த ஹால்வே ஆஃப் த ஹவுஸில் வந்து ஒரு பெரிய மானிட்டர் இருக்குது. அந்த மானிட்டரில் வந்து எல்லாருக்கும் என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன வேலை இருக்குது, டேகஸ் அப்லாஃப் அது எல்லாமே அங்கே வந்துடும். அவங்க இன்ஃபர்மேஷன் அங்கே அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஃப்ராசிங்கே சொல்கிறாங்க. தட் இஸ் தி சென்ட்ரலே த ஃபேமிலி, இட் இஸ் த சென்டர் ஆஃப் த ஃபேமிலி. ஷீ லாவ்ஸ் when man die Tür öffnet sieht man sofort die Nachricht der Mitbewohner. ஸோ டோர் ஓப்பன் பண்ண உடனே அவங்களுக்கு நிறைய மெசேஜ் வந்துடும். யார் ஒருவேளை யாராச்சும் ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருந்தாங்கன்னா அதுவும் வந்துடும். Auch das Wohnzimmer ist keine Ausnahme. ஸோ அந்த லிவிங் ரூம் கூட நோ எக்ஸெப்ஷன். அங்கேயும் நியூ டெக்னாலஜி இருக்கு. Auch hier gibt es neue Technologie. An der Wand hängt ein großes Bild. வால்ல வந்து ஒரு பெரிய பிக்சர் இருக்கு. Wenn man genau hinsieht, அது நல்லா உத்து பார்த்தா bemerkt man, dass das Bild gleichzeitig ein Bildschirm ist. அது நல்லா இது பண்ணி பார்த்தா அது வந்து ஒரு பிக்சர், ஒரு போட்டோ மட்டுமே கிடையாது, இட் இஸ் அ டிஸ்பிளே. Frau Singer clicked auf ihr Handy und die Anzeige des Bildschirms und der Licht der Lampen verändern sich. Frau Singer என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்டிலேயே வந்து அவங்க பில்டிஷர்ஸ், அதாவது பிக்சர்ஸு, லைட்டு, கலர்ஸு எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். வீடோட அட்மாஸ்பியரை டிஃப்ரெண்ட்டாக மாற்றலாம். தி அட்மாஸ்பியரை டஸ் ரூம்ஸ் வித் கம்ப்ளீட் அண்டர்ஸ். தி அட்மாஸ்பியர் ஆஃப் த ரூம் சேஞ்சஸ் டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட்லி. தி ஃபார்பர் தஸ் லிஸ்ட் und die Bilder hier im Wohnzimmer kann jeder in der Family an den eigene Stimmung anpassen. So colors of the light, அதுக்கப்புறமா எவ்ரி ஒன் இந்த லிவிங் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து அவங்க வாய்ஸ் மூலமாகவே சொல்லி மாற்றலாம். Im Haus kann man fast alles über eine App steuern. ஸோ அது எல்லாமே ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் கூட அவங்க செக் பண்ணிக்கலாம், மாற்றலாம். தி ஹைசூம், ஸோ ஹீட்டரு, தி யான்லாய்சன்னா அந்த விண்டோ ஸ்க்ரீன்ஸ், அந்த மாதிரி தி அலாரம் லாக் அலார்ம்ஸு. ஸோ வேறு என்ன இருந்தாலுமே எல்லாமே நீங்கள் வந்து யூ கேன் சேஞ்ச் இந்த ஆப் இட் செல்ஃப், ஆப்லேயே செக் பண்ணிக்கலாம். Sie fühlen sich die Singers von Einbrüchen sicher. அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா தீஃப் எல்லாம் வந்து தெஃப்ட் எல்லாம் நடக்காது, அதனால செக்யூராக இருக்கும் அப்படின்னு. Die Nutzung der App ist einfach und die ganze Family verwendet es. Sie can und oft. ஸோ அந்த ஆப்போட யூசேஜ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் ஹோல் ஃபேமிலி வந்து தே லவ் டு யூஸ் ஆஃபன். ஸோ இங்கே ஜெனட்டிவ்னா பொசசிவ் அப்படின்வாங்க அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற திங்ஸு. ஸோ எதுக்கு சம்மந்தப்பட்டது, ஃப்ரிட்ஜுக்கு சம்மந்தப்பட்ட திங்ஸ், அந்த மாதிரி பொசசிவ். ஸோ டேர் கூல்ஷங்க் வந்து என்னவா மாறுது, டெஸ். இது நல்லா பார்த்துக்கோங்க, மேஸ்குலின் நாய்ட்ருமு டெஸ் வரும், ஃபெமினின் ப்ளூரல் வந்து டேர் வரும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ மேஸ்குலின் நாய்ட்ரும் என்ன சொல்வீங்க, டேர் இன்ஹால் டெஸ் கூல்ஷங்க்ஸ்னா தி கண்டென்ட் ஆஃப் த ஃப்ரிட்ஜ், தி பெவோனர் ஆஃப் தி ரெசிடென்ட்ஸ் ஆஃப் த ஹவுஸ், ஃபேமிலி das Haus der Family, the house of the family, the Nachrichten der Gäste, the messages of the guest. ஓகேங்களா. வெசன் ஹவுஸ் இஸ் இது யாரோட வீடு அப்படின்னு சொன்னால் தஸ் இஸ் தஸ் ஹவுஸ் டேர் எல்டன் இல்லை மைனன் எல்டன். ஸோ இப்படியும் சொல்லலாம், திஸ் இஸ் ஈக்குவல் டு தஸ் இஸ் தஸ் ஹவுஸ் ஃபான்
டே நெல்டன் ஆர் மைனர் நெல்டன். ஸ்வான் வந்தாலே நம்ம வந்து டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா தஸ் இஸ் தஸ் ஹவுஸ் மைனர் எல்டன். இந்த வீடு என்னோட பேரண்ட்ஸோட வீடு. திஸ் பிலாங்ஸ் டு மை பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு தஸ் இஸ் தஸ் ஹவுஸ் மைனர் எல்டன் அப்படின்னு சொன்னாலே இவ்வளோ பெரிய சென்டென்ஸை வந்து இப்படி மாத்திடலாம் நீங்க. சரிங்களா? ஓகே, இது ஆக்சுவலி ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, மேஸ்குலினும் நாய்ட்ரமும் வந்து டெஸ், ஃபெமினினும் ப்ளூரல் வந்து டெர். அவ்வளவுதான், டெஸ் டெர். இது மட்டுமே ஞாபகம் வச்சுட்டா போதும். ஆஹா, ஹவுஸ் ரிலேட்டடா கிடையாது. ஆக்சுவலி இந்த வீடு வந்து எங்க பேரண்ட்ஸோட வீடு. யாரோட வீடு? மைனர் எல்டன். புரியுதுங்களா? மைனர் எல்டன் அப்படின்னா எதுல வரும்? என்னோட பேரண்ட்ஸ் ப்ளூரல் இல்லைங்களா? என்னோட பேரண்ட்ஸோட வீடு இது. திஸ் இஸ் மை பேரண்ட்ஸ் ஹவுஸ், இல்ல திஸ் இஸ் த ஹவுஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ். இது வந்து இப்படி சொல்லியிருப்பாங்க, திஸ் இஸ் த ஹவுஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ், திஸ் இஸ் மை பேரண்ட்ஸ் ஹவுஸ். இதுதான். சரிங்களா? கொஸ்டின் வந்து வெசன் ஹவுசஸ், இது யாருக்கு பிலாங்கிங் அப்படின்னு கேட்கறதுக்கு வெசன். ஓகே, இப்போ நீங்க இது பண்ணலாம். ஃபேமிலி சிங்கர் can in Adam roam in every room of the house. Des houses வந்து of the house. ஓகேங்களா? des houses. ஸோ ES வந்திருக்கு. ஜேயன் வேர் ஜூ பெசூ காம்ட். ஸோ யார் விசிட்டர் வந்திருக்காங்கன்னு எல்லா ரூம்லையும் அவங்க செக் பண்ணிக்கலாம். த டுவர் கன் மன் டூஷ் தஸ் பேரூரன். ஸோ என்ன பண்ணால் அந்த டோர் ஓப்பன் ஆகும்? இங்கே பாருங்க, டுவர் டூஷ் பேரூரன் தஸ் பில்ட் ஷில். டெஸ் பில்ட் ஷில். அடுத்தது ஆஃப் டெம்பிள் ஷிம் இன்ஃப்ளூஸ் ஈட் மண்டி நா கிறிஸ்டன். யாரோட மெசேஜஸ் எல்லாம் ஃப்ளோர்ல வரும்? இங்க பாருங்க, டி நா கிறிஸ்டன் டெட் மிட் பெவோனர். அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட மெசேஜஸ். மிட் பெவோனர். So man can the atmosphere dash douche list and then. So எப்படி அட்மாஸ்பியர் வந்து சேஞ்ச் பண்றாங்க? எதோட அட்மாஸ்பியர் சேஞ்ச் பண்றாங்க? The atmosphere does roams. Atmosphere of the room, of the rooms, roams, of the room, roams. Family singer is Middelfam der Nutzung and der App. Zufrieden, satisfied. ஸோ இஷ் மஸ்ட் டி ஃபார்வர் டெர்வாண்ட். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க. ஸோ இஷ் மஸ்ட் டி டெம்பரேச்சர் இன் ஏடன் ஜிம்மர் ஆட்டோமேட்டிக் ஷான் பர்சன். டெம்பரேச்சர் ஆஃப் த ரூம் வந்து எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது மாற்றணும். இந்த லிஸ்ட் ஜால்ஸ் இஷ் ஏன் நாக் டேகஸ் லைட் டாகஸ் லைட் அண்ட் லைட் வந்து அந்த டே டைம்க்கு ஏற்ற மாதிரி அதுவே சேஞ்ச் ஆகணும். தி ஃபேன்ஸ் ஜால்டர் சிஷ் வித் ஸ்பார்க் ஸ்டாரிங் ஐனோ. டிவி வந்து வாய்ஸ் நம்ம சொன்னால் டிவி ஆன் ஆகணும். அந்த மாதிரி டேர் கூல்ஷன் கன்மியர் சாகன் வெல்ஷல் லேபன்ஸ் விட்டல் ஃபீலன். ஃப்ரிட்ஜிலேருந்து வாய்ஸ் மெசேஜ் நம்ம வாய்ஸ் வரணும். என்னென்ன திங்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது, என்ன வாங்கணுன்றது. இஷ் முன்ஷமியர் ஐ டோர். ஸோ ஃபிங்கர் அப்ட்ருக்கு இது வந்து எல்லா இடத்துலையும் வந்துருக்கு. டோர் வந்து ஃபிங்கர் பயோமெட்ரிக்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணலாம் இல்லைங்களா? அது சரி, நோட் பண்ணிட்டீங்களா?
ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அந்த வீடுக்கான கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அது பாசிட்டிவாக கிரிட்டிசிசமாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ பாசிட்டிவ்னா ப்ளஸ்ஸு, கிரிட்டிஷன்னா மைனஸ் போடணும். So ein Smart Home können sich wegen der hohen Kosten nicht alle leisten. Und was ist, wenn es mal keinen Strom gibt? என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் ஹவுஸ் வந்து டியூ டு ஹை காஸ்ட், வேகன் டெல் ஓமன் காஸ்ட்னா டியூ டு ஹை காஸ்ட், நாட் எவ்ரி ஒன் கேன் அஃபோர்ட், எல்லாராலையும் வாங்க முடியாது இல்லைங்களா, அதுக்கு நிறைய செலவாகும். அண்ட் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஸோ ஒருவேளை கரண்ட் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு. ஸோ ஓகே, இது மைனஸ்ன்னு போட்டாங்க. Ich habe gedacht, so viel Technik mag deine Wohnung cool und streng, aber vielleicht ist es trotz der smarten Technik gemütlich. அவர் என்ன நான் என்ன நினைச்சேன்னா, நிறைய டெக்னிக் இருந்தாலே ஒன்றுங்க கூலாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் மேபி ஈவன் தோ இட் இஸ் ஸ்மார்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன் மேம், பாசிட்டிவா நெகட்டிவ்? பாசிட்டிவ். அவங்க சொல்றது சில டைம்ஸ் பாசிட்டிவாகவும் தோணுது, நெகட்டிவாகவும் தோணுதுன்னு. ஓகே, next. Ich finde das Haus von Family Singer wegen der tollen Möglichkeiten super. Ich hätte auch gerne eine smarte Wohnung. ஸோ ஃபேமிலி சிங்கரோட நிறைய பிகாஸ் ஆஃப் நிறைய பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது மாற்றலாம் அது மாற்றலாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால சூப்பராக இருக்கு. ஐ டூ லைக் டு ஹாவ் அ ஹவுஸ் அப்படின்றாங்க, ஸ்மார்ட் ஹவுஸ். Positive. அடுத்தது, es ist toll, wenn man so viel kontrollieren kann, aber was geschieht mit den Daten? Ich mache mir trotz der strengen Regeln Sorgen. Anna, okay, it is good that when so much we can control, but what happens with the data? அது எல்லாமே ஆன்லைன்ல இருக்கிற மாதிரி தானே இருக்கும் டேட்டா. ஸோ ஐ எம் worried about, even though we have strict rules, but I am worried. British. ஓகே, இங்க வேகன் ஆர்டர் ட்ராட்ஸ்ட், வேகன் போடணும் இல்லை ட்ராட்ஸ் போடணும்? வேகன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ வேகன் இஸ் யூஸ்ட் பிகாஸ் ஆஃப், ட்ராட்ஸ் வந்து டெஸ்பைட், பிகாஸ் ஆஃப் இல்லைன்னா இது டெஸ்பைட், அப்படி இருந்தும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து சரி, அது அப்புறமா பார்த்துக்கலாம், இது அப்புறமா நோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன வரும், ஓவோல் எஸ்ட்ரிங்கே ரீகல் கிஃப்ட், ஆல்தோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸாக இருந்தாலுமே ஆக்சுவலி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மார்க் இங்கே நம்பர்ஸ் போடணும், இந்த ஆபே சைடு இங்கே போடணும். சோபோல் எஸ்ட்ரெங்க ரூலே ரெகால் கிஃப்ட், இது வந்து எந்த டெக்ஸ்ட்டுக்கு? செகண்ட் இல்லை, இங்கே தான் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருந்தாலும் ஸ்ட்ரெங்கன் ரூல்ஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா, ட்ராட்ஸ். ஆனால் இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்காங்க, ட்ராட்ஸ் த ஸ்ட்ரெங்கன் ரெகால், ஓபோல் எஸ்ட்ரெங்க ரெகால் கிஃப்ட், சரிங்களா? ஸோ வேகன் த ரோஹன் காஸ்டட் பி போட்டிருக்காங்க, வைல் எஸ் ஃபீல் காஸ்டட் பிகாஸ் இட் ஹஸ் மெனி மச் அமௌண்ட் காஸ்ட்.
இதுக்கு என்ன எந்த சென்டென்ஸ் வரும்? ஆஹா. Wegen der tollen Möglichkeiten. இல்லம்மா, ஃபர்ஸ்ட் வேணா பி அவங்களே போட்டிருக்காங்க. கரெக்ட் தான். Wegen der hohen Kostenக்கு wireless field costed. ஓகேவா? இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. Trotz der smarten Technik. Obel. Okay, wegen der tollen Möglichkeiten. சரி. ஸோ இதுக்கு ஈக்குவலான சென்டென்ஸ் இது. ஓபோலும் வயல் வச்சா எப்படி வரும்? ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து இங்கே தான் நீங்கள் வந்து இது எழுதணும். என்ன எழுதணும்? வேகானா ட்ராட்ஸ்டா எழுதணும். ஸோ இந்த பேஜ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா டி ஸ்பார்சாமன் ஸ்பூல் மெஷின், அதாவது எக்கனாமிக்கல் டிஷ் வாஷர் இருந்துமே இவங்க என்ன பண்ணுறாங்க, கையில் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி சொல்லணும்? ஹர் நாட் ஸ்பூல்ட் ட்ராட்ஸ்ட் ட்ராட்ஸ்ட் டின்றது வந்து டேரா மாறும். டேர் ஸ்பார்சாமன் Spülmaschine das Geschirr von Hand. இந்த blank இங்க இந்த dots இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து இது வரணும். Trotz der sparsamen Spülmaschine. Second one, das neue Handy. Frau Brem braucht keine Kamera mehr. ஸோ இங்கே என்ன வரும்? இங்கே எல்லாமே ஜெனிட்டிவ் கேஸ் தான் யூஸ் பண்ணுறோம், புரியுதுங்களா? ஜெனிட்டிவ் கேஸ் என்ன வரும்? மேஸ்குலினுக்கு நாய்ட்ரமுக்கு டெஸ்ஸு, ஃபெமினனுக்கு ப்ளூரலுக்கு டெர். இது ஃபெமினின். டி வந்து டெர்ரா மாறுது. இங்கே தஸ் வந்து என்னவா மாறும்? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஹேண்டி நியூ மொபைல் ஃப்ரா பிரேம் வந்து டசன்ட் நீட் கேமரா. அப்பனா என்ன வரும்? வேகன் டெஸ் neue Handy. Frau Brem braucht wegen des neue Handy keine Kamera mehr. புரிஞ்சுதா? ஸோ இது எப்படி சொல்றீங்க? Der smarte Kühlschrank has Simic schreibt. அவருக்கு ஸ்மார்ட்டான கூல்ஷங்க் இருந்தாலுமே அவருக்கு மொபைலே கண்ட்ரோல் செக் பண்ணிக்கலாம், என்ன வாங்கணும் என்ன வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்துமே he is writing a list என்ன வாங்கணுன்றது. ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? வேகன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா பிகாஸ் ஆஃப். இப்போ நாய ஹேண்டி புது ஹேண்டி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கேமரா தேவை கிடையாது. இங்க என்ன சொல்றாங்க? எக்கனாமிக்கல் வாஷ் மிஷின் இருந்துமே அவங்க என்ன பண்றாங்க? கையில வாஷ் பண்றாங்க. அதுக்கு ட்ராட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க? ஸோ கூல்ஷங்க் ஸ்மார்ட் ட்ராட்ஸ்ட். Trotz der smarte Kühlschrank. Simic schreibt, trotz des smarte Kühlschrank eine Einkaufsliste. புரியுதுங்களா? இது ஆப்போசிட்டா சொல்றதுக்கு ட்ராட்ஸ்ட். அப்படி இருந்தாலுமே அவங்க என்ன பண்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு சொல்றதுக்கு வந்து ட்ராட்ஸ்ட். இது இருக்கிறதுனால இது பண்ணணும் அப்படின்றாங்கன்றதுக்கு வேகன்.
So der große Bildschirm Herr Ordner arbeitet. சார் வந்து ஏன் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு இஸ் ப்ரிஃபரிங் பிகாஸ் ஆஃப் பிக் டிஸ்பிளே ஸ்க்ரீன் பிக் ஸ்க்ரீன். ம் ம் வெரி குட். இப்போ புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. வி ஆர் ஹாபன் கைன் ஸ்மார்ட் ஹோம் வைல் டி காஸ்ட் ஹாக்ஸிண்ட். இப்படியும் சொல்லலாம், அதுக்கு பதிலாக இப்படி சொல்லலாம். வி ஆர் ஹாபன் வேகன் டர் ஓஹன் காஸ்டன் பிகாஸ் ஆஃப் ஹை காஸ்ட், இல்லை டியூ டு த ஹை காஸ்ட் நோ ஸ்மார்ட் ஹவுஸ். ஸோ நீங்கள் இந்த வேகன் ட்ராட்ஸ் தேஷால் தா ஹேர் இதெல்லாமே வந்து B1 எக்ஸாமில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதனால இது கிராமர் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். So die Wohnung ist gemütlich, obwohl es smarte Technik gibt. Die Wohnung ist trotz der smarten Technology gemütlich. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் இஎன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் எழுத சொல்லியிருக்காங்க, அதை விட்டுடலாம். ஸோ அவுஸ்பிராக்க ப்ரொனன்சியேஷன் டிஎஸ்டி சவுண்ட் எப்படி வருது, இங்கே டிஎஸ் சவுண்ட் வருதா டிஎஸ்டி சவுண்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. Heizung TS sound. Genutzt இந்த கீழே இருக்கிற வேர்ட்ஸ் தான் சொல்றாங்க. TST jetzt TST. Next TS. Shots TS. Swipe TS. Okay, so அதேதான். Die Heizung genutzt jetzt nicht shots swipe. ஓகேவா? நெக்ஸ்ட் இதேதான். லேசன்ஸ் இஸ் அக்ஸலவுஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்லோவா படிச்சுட்டு அப்புறமா ஃபாஸ்டா படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. Habt ihr jetzt umsehen Kurs Zeit? Fritz nutzt die Heizung in seinem Zimmer. ஜஸ்ட் இந்த ப்ரொனன்சியேஷனுக்காக. சரிங்களா?